இனிமே தாரம்பம் ஆட்டம் இவங்க யாரு போடங்காத கூட்டம். தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு திரும்பிட்டு வந்துட்ட மாதிரி எல்லாரும் மதம் மாத்திட்டாரு, மதம் மாத்துகிறார். அது ஒண்ணு சொல்லுவான், அதுவாடா என் வேலை, அதுவா என் வேலை. இன உணர்வு மான உணர்வு செத்து போய் கிடக்கிற என் மக்களை இங்கே என் அன்பு சொந்தங்கள் புரியணும். தமிழர்களுக்கு திட்டமிட்டு இந்தியம் பேசியவன், திராவிடம் பேசியவன், சாதி பற்றை மதப்பற்றை திட்டமிட்டு ஊட்டினான். மொழிப்பற்றை இனப்பற்றை சாகடித்தான். மொழிப்பற்று இனப்பற்று செத்து சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கி நின்றதால் தமிழர்கள் ஓர்மை அடையவில்லை. ஒரு கிறிஸ்தவ தமிழனை நான் நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்துவதில்லை. இன்றைக்கும் கன்னியாகுமரியில நீங்க சான்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், சாதி ஒரே சாதி நாடார். ஆனால் அதுல எப்படி பிரிப்பான்? இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார். அடுத்த நிலம் தூத்துக்குடி, அடுத்த நிலம் 1/2 கிலோமீட்டர்ல திருநெல்வேலி, ஒரே மதம் இந்து. அங்க என்ன பிரிப்பா? நீ தேவர், நீ நாடார், நீ கோனார், நீ பிள்ளை, பிரிச்சு போடுவான். ஆனால் ஒன்று நீங்கள் உணரணும், எப்படியோ அவன் நம்மளை பிரிப்பான். இப்ப நாம அதுல இருந்து எப்படி, நீ என்ன வேணாலும் சரி, நாங்கள் தமிழர்கள், அந்த இன உணர்வுக்கு இணைக்கும். சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்கிறது, மொழி இன உணர்ச்சி நம்மை இணைக்கிறது. ஒரு கத்தி கோடாரி வைத்து சதையை வெட்டி பிளக்கிறது சாதியும் மதமும். ஆனால் மொழி இன உணர்ச்சி நூல் ஊசி போல தைத்து இணைக்கிறது. நீங்க இத்தனை பேர் பாருங்க, இந்த உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகனை தவிர இந்த நிலத்தில் எல்லா தலைவனுக்கும் மாலையிட்டு மரியாதை செஞ்சுட்டு இறங்க முடியுமான்னு பாரு. ஒருத்தர் தாத்தா முத்துராமலிங்கத்தருக்கு போட முடியாது, ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கருக்கு போட வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு வரமாட்டார், ஒருத்தர் தாத்தா காமராஜருக்கு போட மாட்டார், ஒருத்தன் பாட்டன் வாவுசிக்கு போட வரமாட்டான், ஒருத்தன் தீரன் சின்னமலை பாட்டனுக்கு வரும், ஒருத்தன் நம்ம பாட்டி வேலுநாச்சியாருக்கோ பூலித்தவனுக்கோ மருதுவண்டிக்கோ வரமாட்டான். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரு மகன் போக முடியும், அவர் வழிபட்டு வர முடியும்னா இந்த பிள்ளைகளால முடியும்.